அண்ணனே நல்ல அலங்காரம் பண்ணி பொம்மை மாதிரி கொண்டு போய் உட்கார வைக்கிறோம். ஆனா கல்யாணம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. நாசமா போனதுக்கு முழு காரணமே நீங்க பார்த்த வேலை தான் ப்ரோ. ஒரு தடவை படிச்சு முடியாது. என்னடா ஏன் இப்படி ஆளாளுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? இப்படியே எவ்வளவு நேரம்டா இருப்பீங்க? ஒரு நெகட்டிவ் மனுஷனா சார் இப்படிலாம் நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது சார். ஒரு பண்ணக்கூடாது நீங்க. ஒரு கார்ப்பரேஷனோட வேலை இது கிடையாது. இப்ப என்ன, எனக்கு கல்யாணம் நடக்கல அவ்வளவுதானே? தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து நாங்க தான்டா கஷ்டப்படும். அதை நினைச்சு இப்ப நம்ம வருத்தப்பட்டு நடந்தது ஏதாவது மாறிட போதா சொல்லு. முடியாது சார். எதுவுமே பண்ண முடியாது. அழுவா அம்மா பால் குடிக்கும். எனக்கும் கல்யாணத்துக்கும் ராசி இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். இப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. இதான் என்னோட விதின்னு ஏத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க? பண்ணிட்டு தான் சார் வந்திருக்கேன். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீங்க யார் முதல்ல? சார் நான் ஏத்த விட்டு இருக்கேன் சார். சார் உங்களுக்கு அதான் தேவையில்லை சார். போச்சுன்னா உனக்கு வாழ்க்கையில வேற கல்யாணமே ஆகாதா? போவோம் போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வருவோம். சொல்றான் பாருங்க, இவனை விடக்கூடாது சார். யாராவது கேட்டாதான் சரி வருவாங்க. கரெக்டு கேட்போம். இல்ல ஊர் உலகத்துல வேற பொண்ணா இல்ல, ஒரு நல்ல பொண்ணா. என்னாச்சு மாப்ள? வாழ்க்கையில நீ லவ்வ பத்தியே நினைக்காத அளவுக்கு ஒருத்தன் பண்ணிட்டா மாப்ள. அப்படியா? பாவம் அவ சந்தாவை கூட்டிட்டு போய் ஏதாவது கொடுமை பண்ணுவாங்களோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு எரிச்சல் வருது. இவனை நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. கல்யாணம் நின்னு போனதுல பெரிய வருத்தம்லாம் இல்லப்பா. எனக்கு இது பழகி போனது தானே. சாமி இந்த தடவையாவது ஜெயிக்கவே அப்படின்னு நான் வேண்டேன். என்ன பண்றது? இந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கும். இப்படி வந்து எல்லாத்தையும் கெடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை பையா. என்ன கோபியாச்சு? என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க?